ஹாய், இன்றைக்கி நம்ம ரொம்ப அழகான ஒரு டேஸ்டான பீட்ரூட் பச்சடி தான் செய்ய போகிறோம். இது எங்கே ஃபேமஸ்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் தான். ஸோ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவை பீட்ரூட்டை துருவி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய், பச்சை மிளகா 2, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் இஞ்சி, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை இவ்வளோ எடுத்துக்கிட்டு நல்லா மை போல் லைட்டாக வாட்டர் சேர்த்து அதை பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அந்த எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நம்ம அதில் பீட்ரூட்டை போடணும். பீட்ரூட்டை போட்டு கொஞ்சம் வதக்கணும். அதாவது நல்லா வதங்கக்கூடாது, வதங்காமல் அதாவது அவியணும். அதாவது அப்படி சொன்னாக்கி கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும். லைட்டாக ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அப்படி அதை நம்ம மூடி வச்சிடணும். மூடி வச்ச உடனே ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னாக்கி ஒரு பாதி முக்கால்வாசி வெந்திருக்கும். சரியா? பீட்ரூட் நல்லா வெந்துடுச்சான்னு பார்க்கணும். வெந்த உடனே நம்ம ஆல்ரெடி பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, தேங்காய், சீரகம், இஞ்சி, பச்சை மிளகா, அந்த பேஸ்ட்டை நம்ம இந்த பீட்ரூட் மேலே போட்டு இதை நல்லா கிண்டணும். எவ்வளோ நேரம் பார்த்திங்கன்னாக்கி இந்த மசாலா பச்சை வாடை போகுது வர. சரியா? அது வர நல்லா கிண்டணும். தண்ணி ஒன்றும் ஆட் பண்ணிடாதீங்க. நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த பச்சை வாசனை நல்லா போகுது வர இதே மாதிரி நல்லா கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும். அப்போ தான் சீக்கிரம் பச்சை வாசனை போகும். பச்சை வாசனை போனதோடி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ஒரு வழியாக மசாலா ஆட் ஆகி பீட்ரூட்டில் பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய தயிரை ஆட் பண்ணணும். நம்ம ஏற்கனவே ஒரு கிளாஸில் வச்சு தயிரை கட்டியான தயிரை லைட்டாக ஸ்பூன் வச்சு கிண்டுனா இந்த மாதிரி ஆயிரும். இது கொஞ்சம் கட்டியாக இருந்தாலும் நாங்கள் மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்து நாங்கள் கொட்டினோம். வேறு ஒன்றும் இதில் ஆட் பண்ணலை, வெறும் தயிர் தான். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தயிரை இந்த பீட்ரூட்டு கூட ஆட் பண்ணணும். இவ்வளோ தான் விஷயம். இதுதான் பீட்ரூட் பச்சடி. இப்போ வேறு ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சோண்டு கடுகு, அப்புறம் காஞ்ச வத்தலும் கருவேப்பிலை மட்டும் போட்டு நம்ம இதை தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஏற்கனவே நம்ம பச்சடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதை ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கோம். இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கு மேலே நம்ம தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த ஆயில் அதை நம்ம இப்போ ஊற்ற போகிறோம். ஊற்றி லைட்டாக கிளறி விட போகிறோம். இது கேரளாவில் பயங்கர ஸ்பெஷல். லைட்டாக இனிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இங்கே உள்ளவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சாப்பாடு. நம்ம வெறும் சாதத்து கூட வச்சு இதை சாப்பிட்லாம். நிறைய பேர் இதை மிக்சியில் அரைச்சி சேர்ப்பாங்க. பட் எங்களுக்கு மிக்சியில் அரைக்காமல் இந்த மாதிரி பண்ணுறது தான் பிடிக்கும். இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணுங்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். காரம் வேணுங்கிறவங்க கூட ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. இப்போது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பீட்ரூட் பச்சடி ரெடி. ஓகே, பாய்.